மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மரத்தால விழுந்தவன மாடு குத்திய கதையானது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய கதை. ஈரான் மீது பாரிய அளவிலான ஒரு யுத்தத்தை நடத்துவதற்காக இராணுவ தளவாடங்களை எல்லாம் மத்திய கிழக்குக்குள்ள நகர்த்தி இப்போ அப்போ எப்போ அப்படின்ற மாதிரி ஒரு தாக்குதலுக்கான முனைப்போடு டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிற இந்த சூழல்ல பாரிய ஒரு இடி இப்போது டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து விழுந்திருக்கு. அவர்களுடைய அரசியல் அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிற நாடுகளுடனான ஒரு யுத்தத்துக்கு போறதாக இருந்தார். அந்த யுத்தத்துக்கான கட்டளையை பிறப்பிப்பது பாராளுமன்றத்துக்கு மாத்திரமே அந்த அதிகாரம் இருக்குது. இப்போது டொனால்ட் ட்ரம்ப் செய்கின்ற இந்த வேலை அவர்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட விடயம் கிடையாது. உடனடியாக இதை தடுப்பதற்கான ஒரு வாக்கெடுப்பை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் ஒன்றும் சொல்லல. ஆளும் தரப்பில் இருந்தும் எதிர்த்தரப்போடு இணைந்துதான் இப்போது இந்த ஒரு விஷயத்தை பாராளுமன்றத்துல ஒரு முன்மொழிவாக முன் வச்சிருக்கிறாங்க. வருகின்ற வாரமே வாக்கெடுப்பை நடத்தி உடனடியாக இது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்பனுடைய இந்த இராணுவ அதிகாரங்களை உடனடியாக குறைக்கணும் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்துக்குள்ளேயே மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. டொனால்ட் ட்ரம்பனுடைய கட்சியை சேர்ந்த செனட்டர்களான தாமஸ் மாசியும் ஜான் போலும் அதே போல எதிர்கட்சியை சேர்ந்த செனட்டர் ரோ கன்னாவும் தான் இந்த முன் வச்சது மட்டுமல்லாம அமெரிக்க தாக்குதலை நடத்துறதுக்கு முன்னாலே இந்த ஒரு சட்டமூலத்தை இயற்றி இதை உடனடியாக தடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல இப்போது இவங்களோட முன்மொழிவும் இதுக்கான வாக்கெடுப்பையும் கோரி இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து இப்போது பாராளுமன்றத்துல மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இங்க தனது கட்சியை சேர்ந்தவங்களே இதுக்கு எதிராக ஏன் குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல் அமைப்புக்கு மாற்றமான எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது ஜனநாயகம் கிடையாது. தனது அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை எதனால டொனால்ட் ட்ரம்ப் செய்ய நினைக்கிறாரு? வெளிநாட்டு பிரச்சனைகள்ல மூக்க நுழைக்கிறத விட தமது நாட்டினுடைய பிரச்சனைகள் பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருப்பதனால எதற்காக ஈரானுடன் யுத்தத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் போறாரு அப்படின்ற ஒரு கேள்வியையும் அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்புடனான தொடர்புகளும் நட்புகளும் வேறு. ஆனால் அரசியல் அமைப்பில் இல்லாத ஒரு விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் செய்ய முற்படுவது என்பது அதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உடனடியாக இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான சட்டமூலம் இயற்றப்படணும், அதுக்கான வாக்கெடுப்பு வேண்டும் அப்படின்றதுதான் அவர் தரப்பில் சொல்லப்படுகின்ற நியாயம். போர் பிரகடனம் செய்வதற்கான அனுமதி பாராளுமன்றத்துக்கு மட்டுமே இருக்குது. இதை எப்படி டொனால்ட் ட்ரம்ப் செய்தார் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருந்தாரு. டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்கின்ற அதிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல் அமைப்புல திடீரென அமெரிக்கா மீது ஒரு நாடு தாக்குதல் நடத்துமாக இருந்தால் பாராளுமன்றத்தை கேட்காமலே தற்காப்புக்காக ஒரு தாக்குதலை நடத்தி முடிப்பதற்கான அனுமதி உண்டே தவிர அதை தாண்டி திடீரென ஒரு நாட்டின் மீது அடந்தெறுவதும் ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதும் அமெரிக்காவுடைய அரசியல் அமைப்பில் அந்த ஜனாதிபதிக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கல அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறாரு. செனட்டர் ரோக்கன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தத்தை என்னோடு இருக்கின்ற பல நண்பர்கள் ஆதரிக்கிறாங்க. அதற்கு ஆதரவு அளிச்சு விட்டு அவங்கள பிரதிநிதியாக யார் தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த மக்களுக்கு பொறுப்பு கோர வேண்டிய பொறுப்பில் இருந்து அவங்க விலகி கொண்டு பெஞ்சுகளுக்கு கீழால மேசைகளுக்கு கீழால் ஓடி ஒழிக்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம்தான் அவருடைய பேச்சுல தெரிய வந்தது. வெனிசுலா ஜனாதிபதியை கைது செய்வதற்கு இராணுவ நடவடிக்கை எடுத்த போதும் இது போன்ற ஒரு சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு அதற்கான வாக்கெடுப்புக்கான தயார் நிலையில் இருந்த போது பல நபர்களை தனது கட்சிக்காரர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டித்தான் அதை தோற்கடித்ததாகவும் சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல டொனால்ட் ட்ரம்புடைய கட்சியிலிருந்து 5 பேர் ஆதரவு தெரிவிப்பதற்கான முனைப்பு எடுத்த போது அவர்களை மிரட்டி அவர்களில் பல பேர் வாபஸ் வாங்கினதுனால அந்த ஒரு விஷயம் தோல்வியில் முடிந்ததாக சொல்லப்படுது. இந்த ஒரு வாக்கெடுப்பு டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போதைக்கு பாராளுமன்றத்துல மிக குறைந்த பெரும்பான்மையை டொனால்ட் ட்ரம்பனுடைய கட்சி பெற்றிருப்பதனால இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு சவாலாக டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அதே நேரத்துல வாக்கெடுப்புல ஈரானுக்கு எதிரான யுத்தம் சட்ட விரோதமானது, இதை உடனடியாக விடணும் அப்படின்ற ஒரு விஷயம் வாக்கெடுப்புல வெற்றி கொள்ளப்பட்டாலும் இதை சட்டமாக மாற்றுவதற்கான கைச்சாத்தை டொனால்ட் ட்ரம்ப் இடணும் அப்படின்ற ஒரு சட்ட சிக்கலும் இப்போது நிக்குது. அப்படியாக இருந்தா இப்படியான ஒரு விஷயத்துல டொனால்ட் ட்ரம்ப் கைச்சாத்து இடுவாரா மாட்டார் அப்படின்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுது. அப்படியாக இருந்தது அடுத்த கட்டம் சட்ட நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்துல 3/2 பெரும்பான்மை எடுத்து அந்த சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று இருந்தாலும் இப்போதைக்கு அது சாத்தியமா அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. கட்சியிலிருந்தும் பல்வேறு நபர்கள் இவருக்கு எதிராக வாக்களித்தால் நிச்சயமாக இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு உடனடியாக ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தம் சட்ட விரோதமானது அப்படின்னு ஒரு விஷயம் அறிவிக்கப்படும் பட்சத்தில்
இந்த யுத்தத்தில் ஏற்படுகின்ற அனைத்து நட்டங்களுக்கும் சேதாரங்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பு கூற வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. இது போன்ற பல்வேறு காரணங்களால் தான் இப்போதைக்கு ஏதோ ஒரு வகையில ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொள்ள இருக்கின்ற தாக்குதல் தள்ளி போறதாக சொல்லப்படுது. ஏஏ தொழில்நுட்ப நிறுவனங்கள் எமது தொழில்நுட்பங்களை இதற்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி விலகி கொண்டது. இந்த சூழல்ல சொந்த நாட்டுக்குள்ளே, தனது கட்சிக்குள்ளே, தனது பாராளுமன்றத்துக்குள்ளே தனது நடவடிக்கைக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற ஒரு சூழல் உருவானதுனால இந்த யுத்தத்தின் காரணமாக ஏற்படுகின்ற நட்டம் அனைத்திற்கும் ஒரு குற்றவாளியாகத்தான் கருதப்படலாம் என்ற அச்சமும் இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு ஏற்பட்டிருப்பதன் காரணமாகத்தான் இந்த ஒரு யுத்தத்தை செய்யறதா இல்லையா அப்படின்னு ஒரு நிலைக்கு இப்போது டொனால்ட் ட்ரம்ப் வந்திருப்பதாக சொல்லப்படுது. டொனால்ட் ட்ரம்பனுடைய ஆலோசகர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்தத்துல முடிவெடுக்க வேண்டிய முழு சுதந்திரமும் ஜனாதிபதிக்கு இருப்பதாகவும், அவர் எப்போது வேண்டுமானாலும் எவ்வகையான முடிவையும் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதோட, நெருக்கமாக இருக்கின்ற சட்ட ஆலோசனை வழங்குகின்றவர்கள் சொல்லுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், இராணுவ பலத்தை காட்டுவோம், ஒருவேளை ஈரான் அடங்கி இந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கும் ஒரு சாத்தியமான உடன்பாட்டிற்கும் முன்வரலாம், தாக்குதல் என்ற ஒரு விஷயத்துக்கு இப்போதைக்கு போய்கொள்ள தேவையில்லை என்ற ஆலோசனையும் சொல்லி வருவதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு இடையில ஈரான் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐநாவுடைய பொதுச் செயலாளர் ஊடாக ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி வச்சிருக்குது. இராணுவங்களை குமிச்சு எங்களை மிரட்டுகின்ற இந்த படலம் தொடர்கிறது. எம் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அதற்கு பதிலடியாக பயங்கரமான ஒரு தாக்குதலை நாம் நடத்த தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட, மத்திய கிழக்கு நாடுகள்ல எங்கெல்லாம் அமெரிக்காவுடைய வளங்கள் இருக்கிறதோ, தளங்கள் இருக்கிறதோ அனைத்தும் எமது இலக்காக இருக்கும், பரந்துபட்ட ஒரு யுத்தத்துக்கு நாங்கள் தயாராக இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த கடிதம் மூலம் உடனடியாக ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஐநாவுக்கான ஈரானின் தூதுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்காப்புக்காக அமெரிக்கா உங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் பதில் தாக்குதலை நீங்க நடத்துவதற்கு தகுதி உள்ளவங்க அப்படின்னு ஒரு விஷயத்த ஐநாவினுடைய உறுப்புரிமை 51 பாதுகாப்பு பிரிவை சுட்டிக்காட்டி அதுக்கான முழு தகுதியையும் நீங்க பெற்றிருக்கிறீங்க, பாதுகாப்புக்காக நீங்கள் தாக்குதல் நடத்துவது என்பது குற்றமாகாது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் ஐநாவுக்கான ஈரானுடைய தூதுவர் அமீர் சயீத் ஊடகங்களுக்கு சொல்லி இருந்தாரு. பல்வேறு துருவங்களால டொனால்ட் ட்ரம்புக்கு இது பிரச்சனையாக அமைஞ்சதுனால இந்த யுத்தத்தை செய்யறதா, ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்றதா, இல்ல பரந்தப்பட்ட யுத்தத்தை செய்யறதா, இல்ல ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு யுத்தத்தை செய்யறதா என்ற ஒரு விஷயங்களை இப்போது தனது இராணுவ தரப்போடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்ற செய்தியும் இப்போது சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டு இருக்கின்றன. வந்த வேகத்துக்கு ஏதோ ஈரானை அடிச்சு முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சு விட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ணி தம்பி இஸ்ரேலை குஷிப்படுத்திடலாம் அப்படின்னு ஒரு வேட்கையோடு தான் ஓடி வந்த டொனால்ட் ட்ரம்ப் 2 மாதங்களாக அடிக்கிறதா இல்லையா, ஆட்சி மாற்றமா, பறந்துபட்டதா இல்ல சுருக்கமான ஒரு விரைவான ஒரு யுத்தமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. ஒரு புறத்துல இஸ்ரேலுடைய அழுத்தம், அடி அண்ணே நீ வெயிட் பண்ணுவதெல்லாம் உன்னுடைய அந்தஸ்துக்கு நல்லம் இல்லை, உன்னை நம்பித்தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு அழுத்தங்களை பிரயோகிக்கின்ற இந்த சூழல்ல உனக்காக வந்தது உண்மைதான், ஆனா அடிக்கிறதுல எனக்கே இப்ப பிரச்சனை வந்தாச்சு, என் நாட்டுக்குள்ள என் பாராளுமன்றத்துக்குள்ள என்னோடு நான் கட்டி காத்த எனது செனட் சபை உறுப்பினர்களை எனக்கு எதிராக வாக்களிக்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறார் தம்பி, என்ன விட்ரா ராசா, இதுல எப்படியாவது ஈரான காலில் விழுந்தாவது கையில விழுந்தாவது ஒரு உடன்படிக்கையில கை சாத்துட்டு இந்த யுத்தத்தை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப இஸ்ரேலிடம் கெஞ்சுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதோ என்னவோ என்ற கேள்வியும் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்குது. புலிவால பிடிச்ச கதைதான் அமெரிக்காவுடைய கதை. சட்டத்தின்படி ஒரு விஷயத்தை செய்யறதுல இருக்கிற ஆபத்துக்களை எல்லாம் சட்ட வல்லுநர்கள் சொன்னதன் காரணமாகத்தான் அடிச்சிடாதங்க அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்ப்போம், ராணுவத்தை காட்டி மிரட்டுவோம், ஆயுதங்களை காட்டி மிரட்டுவோம், ரோந்து போய் மிரட்டுவோம், அடிபணிஞ்சிட்டா கை சாத்துட்டு சத்தம் இல்லாம ஈரானை அடக்கிட்டோம் ஆண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டை பிடிச்சிட்டு நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனையை கொடுப்பதாகத்தான் சொல்லப்படுது. யாராலும் அடக்க முடியாத டொனால்ட் ட்ரம்ப் இப்போது சட்டம் அடக்க பாக்குது. பொறுத்து பார்க்கலாம், அடங்கி போறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகள்ல அமைதியான ஒரு சூழல் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.